ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் மாதத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வரும். அதில் குறிப்பாக ஆடி அமாவாசை மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். மாதந்தோறும் வருகிற அமாவாசை சிறப்பானதுனாலும் ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை, தை மாத அமாவாசை, இந்த 3 அமாவாசை தினங்களும் மிக மிக சக்தி வாய்ந்தது. வழக்கமாக ஒரு அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தால் கூட ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இந்த தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா அவங்க அந்த ஆண்டு முழுவதும் அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர் வழிபட்ட பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வருகிற ஜூலை 24 வருது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்தா அவங்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெறலாம். இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, அன்னதானம் கொடுங்க. அதே மாதிரி ஆடி அமாவாசையினால் காகத்திற்கு படையல் போடுவது முன்னோர்களை மகிழ்ச்சியாகும் ஒரு முறை. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை தேதி ஜூலை 23 புதன்கிழமை நள்ளிரவு 2:28 தொடங்கி ஜூலை 24 இரவு 12:40 வரைக்கும் இருக்குது. அதனால் ஜூலை 24 அதிகாலை முதலே திதி கொடுக்கலாம். ராகுகால யமகண்டை தவிர்த்துட்டு நம்ம திதி தர்ப்பணம் படையல் போடுவது சிறப்பு. இந்த நாளில் மறக்காமல் திதி கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பித்ருதோஷம் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஆடி அமாவாசையில் இந்த ஒரு தீப வழிபாடை செய்யுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வறுமையில் இருந்தால் கூட அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு தீபம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தீபத்தை மாதம் ஒரு முறை நம்முடைய வீட்டில் ஏற்றும் பொழுது நம்முடைய வறுமை நிலை அடியோடு ஒழிந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையை நம்ம வாழலாம். இந்த துன்பத்தில் இருந்து நம்ம மீண்டு வருவதற்கு மகா பெரியார் சொன்ன ஒரு அற்புதமான தீப முறையை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தீபத்தை நீங்கள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஏற்றலாம். வருகிற ஆடி அமாவாசை வியாழக்கிழமையில் வருது. அந்த நாளில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதனால வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வறுமை நிலைகள் நிச்சயமாக ஒழியும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமக்கு முக்கியமான ஒரு பொருள்னாக்க மருதணி இலை. நிச்சயமாக மருதணி இலை அனைவருக்குமே கிடைக்கும். இந்த மருதணி இலை மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுது. இந்த மருதாணியை பெண்கள் கையில் வைக்கும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு அற்புதமான இலையை வச்சு தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். இந்த தீபத்தை வியாழன், வெள்ளி இல்லை பௌர்ணமி தினத்தில் ஏற்றலாம். இதற்கு ஒரு பித்தளை தட்டை சுத்தம் செஞ்சுக்கோங்க. தட்டிற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தட்டு முழுவதும் மருதணி இலைகளை பரப்பிக்கிட்டு அதன் மேலே 3 கிராம்பு, 3 ஏலக்காய் வைங்கணும். இதற்கு மேலே உங்கள் கை நிறைய சில்லறை காசுகள் இருந்தால் அதையுமே அதில் அந்த இலைகள் மேலே வைங்க. இந்த தட்டை சுற்றினும் நல்லா வாசனை மிகுந்த மலர்களை கொஞ்சம் வைக்கலாம். சில்லறை காசுக்கு மேலே ஒரே ஒரு மண்ணகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி உங்கள் வசதிக்கேற்ப ஏதாவது ஒன்றை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமி தாயார் இல்லைனா குபேரர் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய வறுமை நிலை நீங்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த தீபத்தை நீங்கள் மாதம் ஒரு முறை ஏற்றினால் கூட போதும். வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இல்லது பௌர்ணமி தினங்கள் ஏற்றலாம். இப்போ வியாழக்கிழமை ஆடி அமாவாசை வியாழக்கிழமையில் வருது. இந்த நாளில் இந்த தீபம் ஏற்றுவது நம்முடைய வறுமை நிலை நிச்சயமாக நீக்கும். ஏன்னா அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள் அனைத்திற்குமே அதிக பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அமாவாசை. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைக்கு இவ்வளோ சிறப்புங்கும்போது ஆடி அமாவாசை எவ்வளோ சிறப்பான ஒரு நாள். அந்த நாளில் இந்த தீபம் ஏற்றுவது நிச்சயமாக நமக்கு நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே பெண்கள் கைகளில் அடிக்கடி மருதாணி வச்சுக்கிறது அவங்கள லக்ஷ்மிகரமாக மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, மருதாணி இலையை கையில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை நம்ம என்ன வேணாலும் தாயாரின் பரிபூரண அருளோடு நம்ம வேண்டுறது நிச்சயமாக கிடைக்கும். அற்புதமான சக்திகள் வாய்ந்த இந்த மருதாணி இலை தீபத்தை வீட்டில் ஏற்றும்போது வறுமை நிலை கண்டிப்பாக மாறும். இந்த ஒரு தீப வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்து வறுமையில்லா வாழ்க்கையை நம்ம வளமுடன் வாழ வழி தேடிக்கலாம். மறக்காமல் ஆடி அமாவாசையில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுவது சிறப்பு. இந்த தீபத்தை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். அந்த ராகு காலம், யமகண்ட நேரம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல நேரத்தில் நீங்கள் ஏற்றுங்க. இதற்கு ஏதாவது குறிப்பிட்ட நேரம்னு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசையில் இந்த
குபேரருக்கு உரிய அந்த ஒரு மாலை 5 மணிலேருந்து 6 மணிக்கும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். குபேரருக்கு உரிய ஒரு நேரம். அது மட்டும் இல்லாமல் அப்படி இல்லை, எங்களுக்கு அந்த நேரம் தகுந்தது இல்லை, அந்த நேரத்தில் எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குரு ஓரை காலையில் 6 to 7, இரவு 8 to 9 மதிய நேரத்தில் இந்த தீப வழிபாட்டை தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ காலையில் வந்து ஆடி அமாவாசைங்கிறதுனால நமக்கு முன்னோர் வழிபாடு தான் நம்ம செய்வோம். தெய்வ வழிபாடுங்கிறது மாலை நேரத்தில் செய்வதுங்கிறது சிறப்பான ஒன்று. அமாவாசையில் காலையில் எப்பொழுதுமே முன்னோர் வழிபாடு, திதி தர்ப்பணம் கொடுப்பது, படையல் போடுவது, இப்படி காலையிலேருந்து மதியம் வரைக்குமே முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நம்ம கரெக்டாக செய்யணும். மாலை நேரத்தில் தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசையில். அந்த நேரத்தில் நீங்கள் மாலை 5 to 6 நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம். இல்லைன்னா 6 மணிக்கு மேலே கூட நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். இல்லைனா இரவு 8 to 9 குரு ஓரையில் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த தீபம். நம் வறுமையை அடியோட விரட்டக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தீபம். மாதம் மாதம் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. ஒரு சில மாதத்தில் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை உங்கள் கண்கூட உணரலாம். இந்த ஒரு தீபத்தை மறக்காமல் வருகிற வியாழக்கிழமை அன்று நீங்கள் ஏற்றுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்கு ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் ஒன்று இருக்குது. அதையுமே நீங்கள் அமாவாசையில் உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா செய்து பாருங்கள். இதற்கு தேவையான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா, குப்பை மேனி வேறு. ரோட்டோரங்களில் நிறைய இடத்துல இந்த குப்பை மேனிங்கிறது இருக்கும். கொஞ்சம் சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த செடிக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி தெளித்து, என்னுடைய தேவைக்காக நன்மைக்காக மட்டுமே நான் இதை எடுக்கிறேன், செடியை பறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செடிக்கிட்ட இது மாதிரி சொல்லி வணங்கிட்டு ஒரு மணிப்பு ஒன்று கேட்டுட்டு அந்த செடிக்கிட்ட அனுமதி கேட்டு அந்த செடியை நீங்கள் பிடுங்கணும். இந்த செடியை அந்த இரும்பு பொருள் கொண்டோ அந்த கத்திரிக்கோல், கத்தி இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி பிடுங்க வேணாம். லைட்டாக நீங்கள் மஞ்சள் தண்ணி தெளித்து இழுத்தீங்கனாலே அது வந்துடும். அதோட வேறு தான் நமக்கு தேவை. இப்போது அதாவது இப்போ அமாவாசை தினத்தில் மொதல் நாள் நீங்கள் கிடச்சது அந்த வேர்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி அமாவாசையில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மாலை 5 மணிக்கு முன்னாடி அந்த வேர் எடுத்துக்கோங்க. செடியின் அடிப்பகுதியில் இருக்க வேர் மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த மஞ்சள் தண்ணீரால் அந்த இதை நல்லா கழுவிட்டு அந்த வேரை மட்டும் எடுத்து நல்லா காய வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய குப்பைமேனி வேரையும் ஒரே ஒரு வசம்பையும் அதோடு வைக்கணும். உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோரையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க. இந்த கிண்ணத்தை உங்களுடைய கையில் எடுத்து வச்சுட்டு பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய பிரார்த்தனையை இந்த வேரும் வசமும் தன் வசப்படுத்திக்கும். கடைசியாக நீங்கள் தீபதூபம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. 1 மணி நேரம் இந்த 2 பொருட்களும் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டு பீரோவில் வச்சுருங்க. நீங்கள் எந்த இடத்துல பண நகையெல்லாம் வச்சு புழங்குறீங்களோ அந்த இடத்துல இந்த கிண்ணத்தை வைச்சா உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை அந்த நிமிடத்தோட விலக தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வருமானம் பெருக தொடங்கும். அந்த வருமானம் சேமிப்பும் தங்கும். கடன் சுமைங்கிறது படிப்படியாக குறையும். தேவைக்கு அதிகமாக கடவுள்கிட்ட கேட்கக்கூடாது இல்லையா? நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம தகுதிக்கு ஏற்ப என்ன தேவையோ கடவுள்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை செஞ்சோன்னா நிச்சயமாக அது பலிக்கும். அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த குப்பை மேனி வேரும் வசம்பும். நம்பிக்கை இருந்தால் இதை செய்து பாருங்கள். அந்த வைக்கக்கூடிய கிண்ணமானது மண் பானையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். சின்னதாக மண் குடுவையில் நீங்கள் இந்த பொருட்களை வச்சு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட மண் குடுவை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கண்ணாடியை கண்ணாடி பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சில்வர் பிளாஸ்டிக்கை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இது அப்படி எங்கள்கிட்ட கண்ணாடி பவுலும் இல்லை, மண் குடுவையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எச்சில் படாத இந்த சில்வரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வேறு வழி இல்லை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மண் குடுவை அல்லது கிளாஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்தது இந்த வேர் பரிகாரங்க. ஒரு முறை நீங்கள் ஒரு அமாவாசை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைவதை நீங்கள் நிஜமாகவே கண்கூட உணரலாம். அந்தளவுக்கு அதீத சக்தி வாய்ந்தது. முழு நம்பிக்கையோட எந்த ஒரு வழிபாடும் சரி, எளிமையான முறையில் நம்ம எது செய்தாலும் இல்லை பெரிய அளவில் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்தோம்னா அதோட பலன்கிறது பல மடங்கு நமக்கு கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணி என்ன பண்ணாலும் அது நமக்கு நடக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல நன்மைகளை கொடுக்கும். ஆடி அமாவாசையில் இப்போ சொன்ன இந்த தீப வழிபாட்டையும் இந்த வேர் பரிகாரத்தையும் செய்து பாருங்கள். எளிமையான தாந்திரிகம் தான் இது.
நல்ல பலனை கொடுக்கக்கூடியது, அதிசக்தி வாய்ந்தது. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலனை கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கடின உழைப்போட இது போன்ற வழிபாடுகளையும் செய்யுங்க. அமாவாசையில் செய்யும்போது அதீத பலன் நமக்கு கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.